அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற ஒரு அடல்ட் காமெடி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 40-45 வயசான தம்பதிகள் வாழ்க்கையை தனிமையில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் மனைவிக்கு ஒரு குழந்தை இருந்தாதான் நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ குழந்தைய பத்தி கணவர்கிட்ட பேசும்போது அவர் வேணான்னு முடிவு எடுக்கிறார். அதுக்கான காரணம் என்ன? அண்ட் இவரோட மனைவி இவரோட தடையை தாண்டி குழந்தைய பெற்றெடுத்தாங்களா அப்படின்றதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ அடல்ட் காமெடி அப்படின்றதுனால படத்துல நிறைய லாஜிக் மீறல்களும் கதையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் மாறி மொக்கையா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெயின் கேரக்டரான வித்யா அருண் அப்படின்ற 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்களுக்கு இன்னைக்கு கேக் ஆர்டர் வந்திருக்கும், அதை செய்ய கிளம்புறோன்றதுக்காக பரபரப்பா கிளம்பிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் அருணுக்கு தன்னோட மனைவிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்றது ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இன்னையோட உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இந்த நாளை நம்ம ரொம்ப சூப்பரா கொண்டாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க கடுப்பாகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? இது வெளிப்படையா சொல்ல கூச்சமா இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னை யாரா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த வித்யா இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு காமிக்கிறாங்க. முதல்ல இவங்களோட அம்மா அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும், அதை நடத்திட்டு வராங்க. இவங்களோட தங்கச்சி ஜிம்முக்கு போற, உடலை குறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் காமிச்சிட்டு மூணாவதா ஹீரோயினோட அப்பா கிட்ட போகுது. அந்த மனுஷனும் அதே இடத்துலதான் வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஆகாது, கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க இவங்க கேக் செய்யணும் அப்படின்ற மாதிரி ரெடியானாங்க இல்லையா? இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கேயும் கணவர் இவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே 40வது வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இது நம்ம கொண்டாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியா பேசிக்கிட்டே இருக்க இவங்க கடுப்பாக்குறாங்க. ஒரு சாங் ஒன்று போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சு வித்யாவோட அம்மா முதற்கொண்டு வித்யா வீட்டு பக்கத்துல இருக்க பெண்கள் எல்லாருமே கும்பலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வித்யாவோட அம்மாக்கு இந்த குழந்தை பெற்றுக்கணும், கமிட்மெண்ட் போடணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. இதை தன்னோட பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க எல்லாருமே உனக்கு வயசாகிட்டே போகுது, ஒரு வயசுக்கு மேல குழந்தைகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும், இப்ப கூட கெட்டு போகல, உன்னோட முடிவை நீ சரியா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அது ஒரு குழந்தை வந்தாதான் முடியும். நாளை பின்ன கஷ்டப்படும் போது உனக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்களை புகுத்தி விட இவங்க இப்ப குழந்தை பெற்றுக்கிறது தான் சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது, இப்ப இதை முடிவெடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேகமா கணவர்கிட்ட இதை பத்தி பேசும்போது அந்த மனுஷன் பிடி கொடுக்கல. இவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க, எதுவுமே வேணாம், இதுக்கு மேல உனக்கு என்னடி ஆசை இருக்கு, யாரடி இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க. இதுக்கு நடுவுல இவங்க தன்னோட போன் எடுத்து பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஆண் நண்பரோட ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு, அதாவது அம்மாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அருணும் அவரோட நண்பரும் வேகமா உள்ள என்ட்ராகுறாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை யார் இங்க வர சொல்ல அப்படின்ற மாதிரி பயங்கர ரஃபா பேசிட்டு அவங்கள தனிமையில கொண்டு போறாரு. அவங்கள கற்பழிக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாம் காமிக்கிறாங்க. கட் பண்ணா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு இந்த அப்ரோச் பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாம அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல இவங்களுக்கு ஏற்கனவே விருப்பம் இருந்திருக்கும். ஸோ இதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு 2 பேரும் சம்மதிக்கிறாங்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட கொண்டு போக அவங்க பயங்கர கடுப்பாகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை தான் நாசமா போயிடுச்சு, இது உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு முடிவுல உனக்கு கல்யாணம் நடந்தா நான் சொல்றவங்க கூட தான் நடக்கணும், அப்படி நீயா தேர்ந்தெடுத்தவங்க கூட தான் நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னா என்ன இதுக்கு கூப்பிடாதுன்னு சொல்ல இவங்க போனை கட் பண்றாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்றத பாடல் மூலமா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கல்யாணம் நடந்து முடிஞ்சு முதல் இரவுல காமிக்கிறாங்க, நமக்கு குழந்தைகள் அப்படின்றது வேணாம், நம்ம வாழ்க்கையை போற போக்குல நம்ம வாழ்ந்துக்கலாரும் அப்படின்ற மாதிரி அவங்க அன்னைக்கு சொன்னது பிரசன்ட்ல இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல பிரெக்னென்ட் ஆகுறது அப்படின்றது ஒரு முடியாத காரியம்லாம் கிடையாது, ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கல், நீங்க பார்த்து எல்லா விஷயங்களையும் பண்ணி ஆகணும், உங்களோட கணவரும் இதுக்கு ஒத்து போகணும் அப்படின்னு நம்மலாம் சொல்ல இவங்க முடிவெடுக்கிறாங்க. கணவர் முடிவெடுக்கலன்னா, அதாவது கணவர் இதுக்கு சம்மதிக்கலன்னா நம்ம அது சம்மதிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி அவரை போய் பயங்கரமா செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முருங்கை கீரை முதற்கொண்டு முருங்கை மரத்துல இருக்க எல்லாத்தையுமே கொடுத்து அவரை தன்வசப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து முடிஞ்சு, அதாவது எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிச்சு. அதை டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அது இவங்களுக்கு ஃபேவரா இல்ல, மனசுக்குள்ள ஒரு சோகம். அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்களோட கணவர்கிட்ட
இவங்க குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இல்லையா. அதையும் தாண்டி இவங்களோட கணவர் அவங்க போட்டுக்கிட்டு இருக்க டேப்லெட் எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டு இருப்பாரு. இதனால அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ வீடு முழுக்க கணவரை துரத்தி எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கல அப்படின்ற ஒரு சோகம். இந்த விஷயத்த அம்மா கிட்ட கொண்டு போறாங்க. அம்மாவும் நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போக அவங்க உங்களோட கணவர் கோஆபரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி பிரச்சனை இல்ல, இப்ப நிறைய முறைகள் இருக்கு, நீங்க அது மூலமா கூட குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்ல இவங்க இதை கம்ப்ளீட்டா மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா 10 மாசம் என்னோட கணவரோட குழந்தைய தான் நான் சுமக்கணும், மற்ற எந்த விதமான முறையிலும் நான் குழந்தை பெற்றுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட போக தங்கச்சி இது நேரம் வரைக்கும் சுத்திட்டு நீ என்கிட்ட வந்துட்டியா, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட ஒரு 3 ஐடியா இருக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடியாக்குள்ள கொண்டு போறாங்க. ஹார்ட்டா ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தன்னோட கணவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவரை செடியூஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பக்கத்துல இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே இதை கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனால 2வது ஐடியா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கணவர் தான் ஒத்துழைக்க மாட்டார் இல்லையா. இதனால அவரோட ஸ்பெர்ம் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு டப்பால அந்த விஷயங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கணவர்கிட்ட நெருங்கும் போது இந்த விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் மட்டும் இல்ல என் கூட இருக்கிறது உனக்கு ஒத்துழைக்காது அப்படின்ற மாதிரி அவங்கள தட்டி விட்டுட்டு எடுத்ததையும் தண்ணியில தூக்கி போட்டுட்டு நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ண தங்கச்சி கிட்ட போகுது. தங்கச்சி என்ன இது கூட செய்ய மாட்டானா, சரி இன்னும் 2 ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அரைகுறை ஆடை ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கொடுத்து இந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணு கண்டிப்பா சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அதை போட்டுக்கிட்டு தன்னோட கணவர்கிட்ட நெருங்கலான்னு போக வயசான உடம்பு தான் இல்லையா சுளுக்கு பிடிச்சிச்சு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஜுவல்லஸ் ஆகுறது. அதாவது இவங்களோட கணவர் வீட்டுல இருக்கும்போது நைட்டு நேரத்துல இவங்க பயங்கரமா ட்ரெஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் நைட்டு வேலைக்கு போறேன், நான் காலையில தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வெளியே போக கணவருக்கு சந்தேகம், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க இந்த பேங்காக்ல தான் வசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், நிறைய பார்ட்டிஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும், அங்க போய் நின்னுகிட்டே இருக்க இதுதான் உன்னோட நைட் பார்ட்டியா, நீ வீட்டுக்கு வா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் இவருக்கு தேவையான அதாவது ஹீரோயினுக்கு தேவையான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி சக்சஸ், நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இந்த விஷயத்த தன்னோட தங்கச்சிக்கிட்டையும் கூட இருக்கிறவங்க கிட்டயும் பகிர்ந்துகிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களோட ஆண் நண்பர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவர் மூலமா இவங்களுக்கு ஒரு கால் ஒன்று வர ஆரம்பிக்குது. வேற ஒருத்தர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அதுல உங்களோட கணவர் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. வேகமா கணவரை போய் சந்திச்சு எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிராடா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு வேற வழியே கிடையாது, இந்த பிரச்சனையை நம்ம தான் தீர்த்து வச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு, அவர் முன்னாடி இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா செம்ம கடுப்பாயிட்டாரு. உனக்கு என்னடி குழந்தை வேணும் அவ்வளவுதானே, என் கூட வந்த அப்படின்னா குழந்தைலாம் இருக்காது, உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா எவன் கூடிய பெத்துக்க போடி அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பு. இது நேரம் வரைக்கும் கணவர் எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தையை அவங்களால ஏத்துக்க முடியல. கட் பண்ணா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் தான். பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அங்க குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கு, 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல கணவர் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாருமே பயத்துல நிக்க கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போகுது. தன்னோட கணவர் கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அம்மா அடைக்கலம் கொடுக்குறாங்க. கட் பண்ணி சரி கணவர்கிட்டயே போகுது. அவர் குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஏற்கனவே இவங்க பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்டால இவங்களோட கர்ப்பம் கலைஞ்சு போயிட்டு இருக்கும். அதெல்லாம் இவங்களோட யூட்ரஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இனிமேல் அவங்க கர்ப்பமாறாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி டாக்டர் இவர்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் இது நேரம் வரைக்கும் தடுத்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட மனைவி போயிட்டாங்க இல்லையா, அந்த விரக்தியில சரக்கு அடிச்சுக்கிட்டு தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. தன்னோட கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க, தன்னோட அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சமயத்துல தான் திடீர்னு இவங்களுக்கு வாந்தி வருது. எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இவங்க 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு. ஸோ கடவுளா பார்த்து இந்த வயசுல இவங்களுக்கு பிரெக்னன்சியை கொடுத்துருக்கான், இது இவங்க சேஃபா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஆனா என்ன கணவர் அப்படி சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. இது நேரம் வரைக்கும் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வரல. இதனால இந்த மனுஷனுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அந்த மாதிரியே இவங்களை மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோயினோட ஆண் நண்பர் இருக்கா இல்லையா, இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை போட ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா அருண் இருக்காரு, அவரை ஒரு பெண் கிட்ட கூட்டு போறாரு. அந்த பெண் பயங்கர ஹாட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு அருணை நெருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
அருண் போதையில இருப்பாரு. இதனால அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம சுயநினைவு இல்லாம இருக்கும்போது இந்த விஷயத்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள கூட்டு வந்து காமிக்கிறார் அந்த நபர். இதை பார்த்ததும் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நான் தள்ளி இருந்தேன், என்னோட கணவர் எனக்கு துரோகத்தை பண்ண பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. நான் அப்படியே கட் பண்ண அவங்களுக்கு ஒரு வீடியோ ரிசீவ் ஆகுது. அதுல அவனுக்கும் பிள்ளைய பேத்துட்டு அவன் என்ன காரணம் காட்டிக்கிட்டு இருக்காளா, எனக்கு அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா அப்படின்ற மாதிரி வீடியோ ஒன்று பதிவாயிருக்கும். ஸோ அது பிளே ஆகிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட ஆண் நண்பர் இருக்கா இல்லையா அந்த நபர் ஹீரோ பயங்கர போதையில இருக்கும்போது நீ இப்போ ஒரு பொண்ணு கூட ஆடிட்டு வந்த இல்லையா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளாம்ப்பா, அதுக்கு காரணமே நீதான்னு சொல்றாளாம்ப்பா அப்படின்ற மாதிரி வார்த்தையை போட்டு விட அந்த மனுஷன் பயங்கர ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இந்த விஷயத்த இவரோட மனைவிக்கு எதிராக தான் இவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட இதனால ஹீரோயின் பயங்கர சோகமாயிடுறாங்க. தன்னோட கணவரோட சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு முதல்ல இந்தியா போகணுன்றதுக்காக இவங்களோட மாமா பையனுக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவர் வேகமா இவங்களை அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் பண்ணி இங்க கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மாமாவோட வீட்டுல இந்த மாமா பையன் இருக்கா இல்லையா அவனுக்கு தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லி வீட்டுல யாரு சொன்னாலும் இதையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான காமெடி கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே காமெடி ட்ராக்கா போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணா இவங்களோட வீட்டு வெளியில காமிக்கிறாங்க ஒரு காக்கா பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குது. இது கெட்ட சகுனம், இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சாமியார கூப்பிட்டு வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஆபத்து, 2 பேர்ல ஒருத்தர் தான் பழைப்பாங்க. இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ணி ஆகணும்னு சொல்ல ஃபேமிலி மொத்தமும் சோகமாயிட்டாங்க. அந்த பரிகாரத்தை வேகமா பண்ண கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினோட மாமா பையன் இருக்கா இல்லையா ஒரு வக்கீல் உதவியோட நோட்டீஸை ஹீரோக்கு அனுப்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் தான். இதை பார்த்ததும் மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆகி பேங்காக்ல இருக்க ஹீரோயினோட வீட்டு முன்னாடி போய் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே உனக்கு என்ன குழந்தை தானே வேணும், ஆடி நம்ம எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலான்னு பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவங்க அங்க இல்ல அப்படின்றதும் இந்தியா போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அங்க இந்த மனுஷன் கிளம்ப ஆரம்பிக்கிறார். கட் பண்ண இங்க காமிக்கிறாங்க பரிகாரத்தை பண்ணியாகணும் அப்படின்றதுக்காக ஃபேமிலி மொத்தமும் அந்த பரிகாரத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. பொண்ணோட கணவர் வந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கலசத்தை கொடுக்க ஹீரோயினோட மாமா இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு, தன்னோட கணவர் இங்க இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் வேகமா வந்து இது எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறார். அப்பதான் அங்க இருக்க எல்லாருக்குமே இவர் தான் இவங்களோட கணவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இது நேரம் வரை இந்த குடும்பத்துல நடந்த பல குளறுபடிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணப்பட்டது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட மாமா இருக்காரு இவரே அதாவது ஹீரோவே வந்து இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, இவன் ஏன் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி கூட்டு போக வைக்கணும்ன்றதுக்காக தான் இது நேரம் வரைக்கும் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல அந்த சமயத்துல இவரோட மனைவியை ரியலைஸ் பண்றாங்க, தப்பா உணர்ந்துட்டாங்க. தன்னோட கணவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரசவ வலியால் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் பழைப்பாங்க. அண்ட் 2 பேருமே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுதுகிட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அங்க ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா குழந்தை பிறக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா குழந்தைக்கு பிறந்த உடனே சுத்தமா உயிரே இல்லை, எந்த அசைவுமே இல்லாம இருக்க ஃபேமிலி மொத்தமும் இடிஞ்சு போயிடுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவ குழந்தைக்கு ஆசைப்பட்டு இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயினோட பல்ஸும் குறைய ஆரம்பிக்குது. 2 பேருமே அதாவது குழந்தைக்கும் உயிர் போற நிலைமையில இருக்கு, அம்மாக்கும் உயிர் போற நிலைமையில இருக்கு. இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி கணவர் அழுதுகிட்டு குழந்தைய கொண்டு போய் அம்மா மேல வச்சு இதுக்கும் மேல கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் குழந்தைக்கு கொஞ்சமா உயிர் துடிப்பு வர ஆரம்பிக்குது, அம்மாக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ 2 பேருமே உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் கண்ணை திறந்ததும் முதல் வேலையா தன்னோட கணவரை பார்த்து எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கணவருக்கு பயங்கர ஷாக். அண்ட் இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முத்தத்தை பரிமாறிக்கிறாங்க. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றதும் என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்தது அப்படின்றதும் மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.